மயானத்தில் எரிக்கப்படும் உடல்களின் அஸ்தியை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். அந்த வகையில் நாமக்கல்லில் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காலத்தில் உயிரிழந்தவர்களின் அஸ்தியை கரைக்க தனியார் தொண்டு நிறுவனம் மாற்று வழியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல்லில் நகராட்சி நிர்வாகம் ஒதுக்கிய இடத்தில் மின்மயானம் அமைத்து தனியார் அறக்கட்டளை பராமரித்து வருகிறது. ஒரு மாதத்திற்கு 100க்கும் மேற்பட்ட உடல்கள் இங்கு தகனம் செய்யப்படும் நிலையில் ஒரு உடலின் அஸ்தியை கலையத்தில் கொடுக்க 2500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அஸ்தியை கரைக்க காவிரி நீர்நிலை பகுதிக்கு செல்லும் மக்கள் அங்கே தண்ணீர் இல்லாததால் குட்டை போல் தேங்கியுள்ள தண்ணீரிலேயே கரைத்துவிட்டு அசுத்தமான நீரிலேயே குளிக்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே இதற்கு மாற்று வழியை ஏற்படுத்தியுள்ளது தனியார் அறக்கட்டளை. முக்கியமாக அஸ்தியை இங்கேயே கரைக்கிறது எல்லாம் விரும்புகிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மோகனூர், பவானி, திருச்செங்கோடு பக்கம் போய் கரைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இல்லாமல் அது காவேரி நீரை அப்படியே மாசுபடுத்துது. அதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி ஒரு புதுமையான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதை எல்லாருமே வரவேற்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அஸ்தியை கரைப்பதற்காக நாமக்கல் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்று 2 காவிரி குடிநீர் இணைப்பை பெற்று தண்ணீர் சேகரித்து தேவைப்படும் போது அஸ்தியை கரைக்க தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மேலும் இறுதி சடங்கிற்காக மயானம் வருபவர்கள் அங்கேயே குளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம அஸ்தி கரைக்கிற ஒரு புதிய முயற்சியை முன்கொண்டு வந்திருக்கு. இது மூலியமா அஸ்தி நம்ம இங்கேயே கரைச்சிட்டு இங்கே தலைமுழிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம ஆத்துக்கு போனாலும் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி ஒரு பட்சத்துக்காக நாங்களே இங்க சிவன் பிள்ளையார் கோயில் வச்சு தெய்வீக வழிபாடி நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் குளிர்சான பெட்டிங்கிற ஒரு அஸ்தி கொண்டு வந்திருக்கோம். அது இப்போ ஆற்றுக்கு போவதே அஸ்தி கரைக்கிற மாதிரி இங்கேயே ஒரு நவீன முறையில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதுங்க ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணியும் கிடையாது, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு தண்ணியும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது டைம் வேஸ்ட் பண்ணாத இங்கேயே நவீன முறையில் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நல்லா ஒரு பயன்பாட்டாக இருக்குங்க. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. உயிரிழந்தவரின் உறவினர்கள் வெளியூரிலிருந்து வரும் வரை உடலை வீட்டிலேயே பாதுகாக்க முடியாததால் அவர்களின் உடலை பாதுகாப்பாக வைப்பதற்காக குளிர்பதன அறையும் அந்த மயானத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 2 நாட்கள் வரை இங்கு உடலை பாதுகாத்து வைக்கலாம். மனிதன் இறந்த பிறகும் அவர்களது உடலுக்கு மரியாதை செய்யும் விதமாக செயல்படும் அறக்கட்டளையின் சேவையை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டுகிறார்கள்.